இன்றைக்கி என்ன வீடியோனா, என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏஐ வீடியோவே போட்டுன்ருக்கேன். எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் கூடியிருக்கு. வாட்ச் ஹவரே கூடலன்னு கேட்டிருக்காங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் நேற்று நான் லைவ் போடும்போது, அவங்களுக்கான வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏஐ வீடியோ போடுங்க. அதை பற்றி தப்பே கிடையாது. அதால் என்னன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும். இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர் கிடைக்காது. தயவுசெய்து நீங்கள் ஏஐ வீடியோ போடுங்க. ஆனால் வாரத்தில் 2 நாள் போடுங்க. ஒன்று வந்து செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமைன்னு போடுங்க. அதே வந்து கன்டினியூவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர் கூடாது. வியூவர்ஸு ஓனா கூடும். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கூடும். வாட்ச் ஹவர் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. சப்ஸ்கிரைபர் நம்ம எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர் ஃபுல் பண்ணால் தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். அதனால் சிலவங்க வந்து இப்போ டக்கு டக்குன்னு ஏஐ வீடியோ எடுத்து போட்டுறாங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சின்ன உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன ஒரு சாமி கும்பிட்றோமோ அதை மாதிரி எடுத்து போடுங்க. நீங்கள் உடனே அது சுலபமாக இருக்குன்னு அடுத்தவங்க கண்டென்ட் எடுத்து போட்டால் நம்மளுக்கு அது ஒன்றுமே கிடைக்காது. ஏன்னா யூடியூப்பில் நம்மளத வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுவாங்க. இது உங்களோடதா இல்லையான்ட்டு. அதே மாதிரி நம்மள ஃபேஸை காமிங்க. இன்னொன்று வந்து நம்மளோட குரலில் சொல்லுங்கள். குரலால் பேசுங்க. அதை தான் நம்ம யூடியூப் வந்து விரும்புது. நம்ம வந்து சட்டுன்னு நம்மளுக்கு வேலை இருக்குது, நம்ம அதுலேருந்து எடுத்து நம்ம போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுருவோம். அவங்க அந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து போட்டிருப்பாங்க. நம்ம அதை நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்க்காம நம்ம அதை டக்குன்னு எடுத்து நம்ம போடக்கூடாது. அதுமாரி கூடிய மட்டும் உங்களோட ஃபேஸை காமிங்க. உங்கள் ஃபேஸை காமிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபேஸை காமிக்காம இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லாதுங்க. நீங்கள் உங்களால் ரெகுலராக காமிக்க முடியலைன்னாலும் வாரத்தில் 2, 3 தடவையாவது உங்கள் ஃபேஸை காமிங்க. கண்டிப்பாக உங்கள் குரல் வாய்ஸை கொடுத்து நீங்கள் வீடியோஸோ இல்லை ஷார்ட்ஸோ இல்லை லைவோ போடும்போது அப்படி போடுங்க. நீங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்களது எடுத்து போடுறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னே இந்த வேலை தான் பார்த்தேன். அந்த ஐடியில் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இன்னும் ஏன்னா எனக்கு நிறைய 1300, 1400 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. வாட்ச் ஹவர் வெறும் 125 அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3 ஷார்ட்ஸ் போடுங்க. ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் போடுங்க. ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு 5 செகண்டா 5 நிமிஷமான்னு தெரியல. நம்ம இந்த மேலே காமிக்கும்போது 5ன்னு காமிக்கும் பார்த்தீங்களா, 5, 10ன்ட்டு அந்த நிமிஷம் மாதிரி போடுங்க. 59 நிமிஷம், இந்த 10 செகண்டு, 50 செகண்டுன்னு போடாதீங்க. கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு போடுங்க. நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர் கிடைக்கும். ஆனால் நல்ல கன்டென்ட்டாக பார்த்து போடுங்க. அதுக்காக தான் நான் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தரும் சொல்லி தரல. நான் போய் அதை சர்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே சரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம 10 பேருக்கு நம்ம சொல்லுவோன்றதுக்கு தான் நான் இந்த கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன். ஆனால் எனக்கும் வீடியோ ஏன்னா சமையல் வீடியோ தெரியும். எதனா நம்ம வேறு எதனா கூட நம்ம போடலாம் வீடியோவாக. எதுக்காக நான் இதை போடுறேன்னா, எனக்கு தெரிஞ்சது மற்றவங்களுக்கு போடலாம். புது யூடியூபரும் இருக்காங்களா, யூடியூபரில் சாதிக்கிறது பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அவங்களுக்கு நம்மளுக்கு சும்மா எடுத்து கொடுத்துட மாட்டாங்க எதுவுமே. நம்ம கஷ்டப்படணும், நம்மளோட கன்டென்ட் இருக்கணும், நம்மளோட ஃபேஸ் இருக்கணும், நம்மளோட குரல் இருக்கணும். கண்டிப்பாக இது எல்லாமே இருந்ததுன்னா நமக்கு கண்டிப்பாக 1 வருஷம் கூட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதத்துல கண்டிப்பாக நம்ம மானிட்டேஷன் எடுத்துடலாம். மானிட்டேஷன் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6 மாதம் இல்லை 3 மாதத்துல கூட எடுத்துடலாம். ஆனால் நல்ல கன்டென்ட்டாக இருக்கணும். ரெகுலராக நீங்கள் 3 ஷார்ட்ஸ் போடுங்க. கண்டிப்பாக வீடியோ போடுங்க. வீடியோ வந்து உங்களோட நீங்கள் சமையலை பற்றி போட்டாலும் வீடியோவாக எடுத்து போடுங்க. அதுவும் 1 செகண்டு 2 செகண்ட் போடாதுங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படி போடுங்க. இல்லை 5 செகண்டு 10 செகண்ட் வரும் பார்த்தீங்களா, இந்த நம்மளுக்கு இந்த வீடியோ போடும்போது வரும் பார்த்தீங்களா, அதை மாதிரி போடுங்க. ஒரு 5 செகண்டு 6 செகண்ட் அப்படின்னு போடாதீங்க. ஏன்னா நம்ம வீடியோ போடும்போது நம்ம சொல்கிறது வந்து கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி இன்னொன்று பொய் சொல்லி போடாதீங்க. இந்த கண்டென்ட்னால தான் எனக்கு இது கிடச்சது, அந்த கண்டென்ட்னால தான் அது கிடச்சதுன்னு நீங்கள் சொல்லி போடாதீங்க. உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்ன நடந்ததோ அதை மட்டும் போடுங்க. அதேமாரி யூடியூப்பில் என்ன நடக்குதோ அதை மட்டும் போடுங்க. அதை போட்டாலே உண்மையை சொல்லி போட்டாலே ஒருத்தர் பார்க்கலன்னாலும் கண்டிப்பாக ஒருத்தர் பார்ப்பாங்க. அந்த ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு நல்லது சரி இவங்க சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு லைக் போடுவாங்க. அதுக்காக நம்ம பொய்யை சொல்லிட்டு இது நம்ம வியூவர்ஸு சப்ஸ்கிரைப்னு நினைக்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஏஐ வீடியோ
போடவே கூடாதுன்னு நான் சொல்ல, போடுங்க. வாரத்தில் 2 நாள் போடுங்க. செவ்வாய், வெள்ளியில ஒரு சாமி படம் எடுத்து போடுங்க. ஆனால் எல்லாத்தையுமே ஏஐ, ஏஐன்னு போட்டுறாதீங்க. அதுக்காக ஏஐ வந்து தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரிஜினல் கன்டென்ட் வேணும் பார்த்தீங்களா? அதனால நம்ம வீட்ல நடக்கிறது இப்போ ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம், ஒரு இடத்துல நம்ம ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றோம். அதை மாதிரி எடுத்து உங்களோட வாய்ஸு, உங்களோட ஃபேஸை காமிச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப லாபம். ரொம்ப நம்ம சீக்கிரமா ரீச் இவங்கள பார்த்தா செல்வி அக்கா, செல்வி ஃப்ரெண்டு அப்படி சொல்லுவாங்க. நம்ம எதுவுமே தெரியாது. இவங்க ஐடி எது? பூவை வச்சாலோ, சாமி படம் வச்சாலோ, இல்லை எது வச்சாலும் நம்மளுக்கு தெரியும். நம்மளோட ஃபேஸை காமிச்சு நம்ம போட்டாலே நம்ம சீக்கிரமா ரிச் ஆயிடலாம். அதுக்காக நம்ம வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம எப்போவுமே நேச்சுரலாக இருக்க மாதிரி நீங்கள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன்.